வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ட்ரேக்கினுடைய ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறது, அதை மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது, என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி நான் என்ன லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஏசி பாருங்கள், இதான் சர்க்யூட் 230 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம். ஒரு லோடு பல்பு இங்கே கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ட்ரேக் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு வயரிங் மட்டும்தான். இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணால் இந்த பல்ப் எரியுமான எரியாது. சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகணும். இங்கே ஃபேஸ்னால் இங்கே நியூட்ரல் வரணும், அப்போ தான் இந்த லோடு ஒர்க் பண்ணோம். இது த்ரூ இந்த ட்ரேக் வழியாக கண்டக்ட் ஆகணும். அந்த ட்ரேக் கண்டக்ட் ஆகும். ட்ரேக் வந்து 4 விதமாக கண்டக்ட் ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது என்ன பண்ணோம், ஜஸ்ட்டு இந்த கேட் இருக்கு இல்லையா, கேட்டு ட்ரிகர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பல்ப் எரியும். ட்ரிகரை எடுத்துட்டோன்னா கட் ஆஃப் ஆகிரும். ஏசி வோல்ட்டில் அப்ளிகேஷனில். ஓகே, நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், பல்ப் லோடு ஒர்க் பண்ணல. ஸோ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்து லாஸ்ட் ஒயர் கேட்லேருந்து என்ன பண்ணுறேன், இதில் மேலே அந்த ஹீட்ஸிங் பிளேட் இருக்குல்ல, அங்கே டச் பண்ணுறேன். எரியுதா? ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் டெர்மினல், அதாவது T2 டெர்மினல் 2 ஓட இது கனெக்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆகட்டும், எல்லா ரெகுலேட்டர் இதில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணலாம், அந்த டிப்பு வந்து சென்டர் பின்னோட தொடர்பில் இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்கோம். இப்போது பார்க்கலாம் பாருங்கள், நடு சென்டரில் இருக்கிறது தான் டெர்மினல் 2. நான் டச் பண்ணுறேன். ஒர்க் பண்ணதா, கண்டக்டர் இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணோம், இல்லைன்னா ஆஃப் ஆயிரும். ஓகேவா? மேலே என்ன பண்ணலாம், இந்த ஹீட்ஸிங் பிளேட்டில் டச் பண்ணாலும் ஒர்க் பண்ணும். நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். அசம்பிள் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி புரிஞ்சுக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் நான் டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்க நம்பிக்கை இருக்குது. எளிமையான முறையில் தமிழில் எந்த விதமான ஒளிவுமுறம் இல்லாமல் உங்களுக்கு வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கும். முயற்சி மட்டும் இருந்தால் போதும், பயிற்சி எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். படிப்பு அவ்வளோவா தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் தொழிலை கற்றுக்கலாம். ஓகேங்களா? இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக் பேஸ்டாக தான் இருக்கும். எலக்ட்ரீஷியன் இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆல் எலக்ட்ரீஷியன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே வாங்க. குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், இதை பற்றி கிளாஸஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் நடத்துறதுனால நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய தொழில்நுட்பத்தை திறமையாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் இந்த பொருளெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஸோ நேற்றைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு 9 வோல்ட் பேட்டரியில் ஒரு எல்இடி பல்பை ட்ரிகர் பண்ண எரியும், தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். கட் ஆஃப் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ்ஸையோ மைனஸையோ கட் பண்ணணும், அப்போ தான் ஒர்க் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்குங்க. அப்போ தான் ஒரு ட்ரேக் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டயக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது பற்றிய டீட்டெயில்ஸாக அதில் கொடுத்துருக்கேன். அவசியம் இந்த வீடியோ பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், குறிப்பாக பவர் எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப முக்கியம். பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்னா அடுத்தது என்னென்னா ஒரு சர்க்யூட். இப்போ பாருங்களேன், இது ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லோடு, இந்த பல்ப் ஒர்க் பண்ணணும். இது ஃபேஸ்ன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல நியூட்ரல் கிடைக்கணும்னா பாருங்கள், இது வந்து ஃபேஸ், இது வந்து நியூட்ரல். ஃபேஸ் நியூட்ரல் மாறி கூட இருக்கலாம், எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ஃபேஸ் இது வந்து நியூட்ரல், இது வரைக்கும் நியூட்ரல். ஓகே, இந்த நியூட்ரல் நேராக இங்கே வரணும். இந்த இடத்துல வந்தால் தான் அது என்ன உங்களுக்கு இந்த பல்போட இந்த டெர்மினலுக்கு வரும். 2 டெர்மினல் இருக்குது. ஓகேவா? இப்போ என்னென்னா இது ஒரு டிம்மர் சர்க்யூட். இதனுடைய பிரைட்னஸை கூட்டலாம் குறைக்கலாம்.
இதில் 4.7K ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் 2 வாட் யூஸ் பண்ணுங்கள். இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ வந்து 470K 1 மெகு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் 0.1 ஓகேவா, இந்த இடத்துல 0.1 ஒரு நான் போலார் பாலியஸ்டர் கெப்பாசிட்டர் 400 வோல்ட் 230 வோல்ட்லேருந்து 400 வோல்ட் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல டயாக், இதில் வர டயாக் என்ன வரும்னா உங்களுக்கு DP3 யூஸ் பண்ணுங்கள். DP3 ரெஸ்பான்ஸ் என்னென்னா 32 to 34 இந்த வோல்ட் அதில் வரும். ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு டயாக் பற்றிய டீட்டெயில் சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன கொடுத்துருக்கோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாக் BT136 யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 டெர்மினல் இருக்கும். கேட்டு A1 A2ன்னு போட்டிருக்கு. டெர்மினல் 1 டெர்மினல் 2 கொடுத்துருக்கு. இது கண்டக்ட் ஆகணும். A1லேருந்து A2 வழியாக இந்த ஏசி கரண்ட்டு போனால் தான் இந்த பல்ப் எரியும். ஓகே, பல்ப் எரியறதுக்கு இந்த கண்டிஷன். ஓகே, அப்போ என்ன ஆகணும், இது கண்டக்ஷன் ஆகணும். இது கண்டக்ஷன் ஆகணும்னா இந்த கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் வரணும். இந்த ட்ரிகரிங் பல்ஸ் இது வழியாக வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வோல்ட் வரணும். இந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும், எவ்வளோ வோல்ட் வந்தாலும் இந்த இடத்துல அவுட்புட் வராது. பட் இது பிரேக் ஓவர் வோல்டேஜ் அப்படின்னு இருக்குது, தெரஸ்ஹோல்டு வோல்டேஜ். இந்த DP3 என்ன பண்ணும், 32 to 33 அல்லது 34 வோல்ட் எக்ஸஸாக வந்தால் மட்டும் இது வந்து கண்டக்ட் பண்ணும். அது வரைக்கும் இது கண்டக்ட் பண்ணாது, ஐடியில் தான் இருக்கும். இது கண்டக்ட் பண்ணுறதுனால கேட்டுக்கு ட்ரிகர் கிடைச்சோன்னே இது ஆன் ஆகி உங்களுக்கு இந்த இடத்துல நியூட்ரல் கிடைக்கும். நியூட்ரல் ஃபேஸ் கிடைச்சா மட்டும்தான் இந்த பல்ப் எரியும். சரி, இதனுடைய பிரைட்னஸை கூட்டி குறைக்கணும் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வோல்டேஜை நம்மளால் கூட்டி குறைக்க முடியும். இந்த வோல்டேஜை கூட்டி குறைக்கிறது மூலிமா இதில் என்ன பண்ண முடியும், இதில் இருக்க வோல்டேஜை கூட்டி குறைக்க முடியும். ஏசியில் தான் ஒர்க் பண்ணுது. ஓகேவா, அப்படி கூட்டி குறைக்கிறப்போ என்ன ஆகும்னா, அதாவது 0 லெவல் பிரைட்னஸே இல்லாத லெவல் இருந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் வரைக்கும் நாம் இதில் கொண்டு வரலாம். ஓகே, இதுதான் ஒரு முழுமையான சர்க்யூட். இதை அசம்பிள் பண்ணி வச்சுருக்கோம். இருக்கா பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது சப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போ எரிஞ்சிட்ருக்கேன் இல்லையா. இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது பிரைட்னஸை குறைக்கிறேன். ரொம்ப பிரைட்னஸே இல்லை பார்க்குறீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பிரைட்னஸே இல்லை. ஓகே பாருங்கள், இப்போது பிரைட்னஸை மேக்ஸிமம் கூட்ட முடியும். நல்ல பிரைட்னஸ் இருக்கும். ரொம்ப கிளாரிட்டிக்கு கேமராவில் அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் மினிமம் லெவல் வரைக்கும் கூட்ட முடியும், குறைக்க முடியும். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா நத்திங், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு டாட் பிசிபியில் அசம்பிள் பண்ணியிருக்கோம். டாட் பிசிபியில் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். இதில் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் சிம்பிளாக ஒரு ட்ரையாக் இருக்குது, ஒரு பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்குது டயாக் கொடுத்துருக்கு. ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸு 220K அல்லது ஒரு என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா 1 meg வரைக்கும் சீரீஸ் கொடுக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த கண்ட்ரோலோட வேல்யூவை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மூலிமா இந்த இடத்துல பல்போட பிரைட்னஸ் என்ன பண்ணலாம், கூட்டலாம், குறைக்கலாம். ஓகேவா, இப்போ பல்போட பிரைட்னஸ் மட்டும்தான் இல்லை, ஏசி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன பண்ண முடியும், நம்ம பிரைட்னஸை கூட்டலாம், குறைக்கலாம். ஓகேவா, இதே சர்க்யூட் நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மோட்டரோட ஸ்பீடை கூட்டலாம், குறைக்கலாம். ஒரு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளோயர் அதில் யூஸ் பண்ணுறோம். வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அசம்பிள் பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் நாம் யூஸ் பண்ணுறது ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவசியம் இருக்கக்கூடிய ஃபேன் ரெகுலேட்டர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் இது வருது. ஓகேங்களா, சரி. இப்போது நாம் இது எப்படி செக் பண்ணுறது இருக்கு இல்லையா. அடுத்தது எப்படி செக் பண்ணலாம் பாருங்கள். இதுதான், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் மூலிமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இண்டிபெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தையும் மெமரி பண்ண முடியாது, இதில் செக் பண்ணலாம். BT136, அதாவது இந்த இடத்துல டெர்மினல் 1 டெர்மினல் 2 டெர்மினல் 1 டெர்மினல் 2. பட் என்ன பண்ணியிருக்கோம், மல்டிமீட்டரில் பொலாரிட்டியை
மாற்றி கொடுக்குறோம். ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பு, பிளாக் டெஸ்ட் ப்ராப்பு. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற வேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணலை, ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், கேட்டு MT2, கேட் MT2 ரெண்டையுமே பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். மல்டிமீட்டரில் இன்ட்டு 1K ரேஞ்ச் ஆர் 10K ரேஞ்ச் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் அனலாக் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு மாஸ்பெட்டு, டயாக்கு, ட்ரையாக்கு, டிரான்சிஸ்டர் இதெல்லாம் செக் பண்ணும் பொழுது நமக்கு இந்த அனலாக் மீட்டர் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் நான் அந்த மீட்ரு வேணும்னு சொல்லுவேன். வோல்ட் அளக்கலாம் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மீட்டர் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் பக்காவாக. எலக்ட்ரானிக்கில் எந்த அப்ளையன்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த கேட்ஜெட் எடுத்தாலும் சரி. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம், நடுவில் இருக்கக்கூடிய MT2 ஐசோலேட் பண்ணிவிட்டு MT1 கேட் இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம், பொலாரிட்டியில் செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்திருக்கேன், அனலாக் மல்டிமீட்டர். இந்த அனலாக் மல்டிமீட்டரில் இப்போ நான் செக் பண்ணேன். அனலாக் மல்டிமீட்டரில் இன்ட்டு 1K ரேஞ்சில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரெசன்ஸ் ரேஞ்ச், ஓம்ஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் டெஸ்ட் ப்ராப்பு, தென் ரெட் டெஸ்ட் ப்ராப் ரெண்டு இருக்குது. இது அந்த இடத்துல இருக்குது. ஒரு ட்ராக் ஒன்று இருக்குது. ட்ராக் நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லீடு கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். விசிபிளாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது மீட்டர் ரீடிங் பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் லீடு வந்து MT1, சென்ட்ரல் ரெண்டாவது லீடு இருக்கிற இல்லையா, சென்ட்ரல் லீடு வந்து MT2. இந்த ரெண்டுக்கும் என்ன ரெசன்ஸ் காமிக்குன்னு பார்க்க போகிறேன். இதில் சொல்லி ஹை ரெசன்ஸ்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ செக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல செக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹை ரெசன்ஸ். ஓகேவா? ஹை ரெசன்ஸ் ரெண்டுலேயுமே ஹை ரெசன்ஸ் காமிக்குது. அதாவது MT1, MT2 இன் பிட்வீன் இந்த ரெண்டுக்கு இடையில் மல்டிமீட்டரில் டெஸ்ட் ப்ராப் எப்படி மாற்றி வச்சாலும், பிளாக்கு ரெட்டு, ரெட்டு பிளாக் மாற்றி வச்சாலும் ஹை ரெசன்ஸ் காமிக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது இதில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் இப்போ வந்து MT2 கேட் இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன ரெசன்ஸ் இருக்குதுன்னு மல்டிமீட்டரில் செக் பண்ணேன். மல்டிமீட்டரில் இன்ட்டு 1K ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். சென்ட்ரல் லீடில் பிளாக் வச்சுருக்கேன், கேட்டில் ரெட்டு கொடுக்குறேன். ஸோ முள் நகரில் அல்லது எந்த ரீடிங் காமிக்கலை, ஹை ரெசன்ஸ். அதேமாதிரியே சென்டர் பாயிண்டில் ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சுருக்கேன், கேட்டில் பிளாக் டெஸ்ட் ப்ராப் வைக்கிறேன், முள் நகரில் நோ ரீடிங்ஸ், ஹை ரெசன்ஸ் இந்த மாதிரி காமிக்குது. அப்போ 4 முறை செக் பண்ணிட்டேன், 4 முறையிலும் ஹை ரெசன்ஸ் காமிக்குது. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்து லாஸ்ட்டு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த MT1 கேட், MT1 கேட், MT1ல் பிளாக் டெஸ்ட் ப்ராப்பு, கேட்டில் ரெட் டெஸ்ட் ப்ராப். தென் சேஞ்ச் பண்ணிவிட்டு MT1ல் ரெட்டு டெஸ்ட் ப்ராப்பு, கேட்டில் பிளாக் டெஸ்ட் ப்ராப் போடுறேன். சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். காமிக்கும்போது வெரி லோ ரெசன்ஸ் காமிக்கணும். வெரி லோ ரெசன்ஸ், ஷார்ட் அல்ல, வெரி லோ ரெசன்ஸ் காமிக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா நாம் என்ன பண்ணலாம், ஒரு ட்ரையாக்கை செக் பண்ணலாம். நான் ஏற்கனவே கொடுத்த 2 டெஸ்டிங் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா, அதாவது ஏசி லோடு. இது எதுக்காக கொடுத்தேன் அப்படின்னா, ஒரு ட்ராக் இருக்குதுன்னு வச்சுக்கலேன், அந்த ட்ராக்கை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. இது ஒரு செக்கிங் மெத்தடு தான், ரொம்ப ஈஸியாக. ஜஸ்ட்டு ஒரு ஒயர் ஜம்பர் அடிச்சிங்கன்னா பல்ப் எரியும், ஆஃப் ஆனால் ஓகே. ஓகே, இதே டிசி அப்ளிகேஷன்ஸ்னால் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜர் தான். ட்ராக்கை செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜர். சிம்பிளாக ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு LED, ஒரு ரெசன்ஸ் இருந்தால் போதும். கேட்டுக்கு ட்ரிகரிங் பல்ஸ் கொடுத்துன்னு லோடு எரியும், தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ட்ரிகரிங்கை கட் பண்ணாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை கட் பண்ணணும், சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸோ மைனஸோ கட் பண்ண தான் ஒர்க் பண்ணி சொல்லியிருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இப்போ டெஸ்ட் ப்ராப் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கேட்டுக்கும் MT1 பாருங்கள். இப்போ நான் செக் பண்ணுறேன். அதாவது MT1க்கு ரெட்டு டெஸ்ட் ப்ராப் வச்சுருக்கேன். இந்த இடத்துல கேட்டுக்கு கொடுக்குறேன், கொடுத்தோன்னே முள் நகருது பாருங்கள். லோ ரெசன்ஸ், கடைசி வரைக்கும் போகலை, கொஞ்சம் ரெசன்ஸ் காமிக்குதோ, லோ ரெசன்ஸ். அடுத்து டெஸ்ட் ப்ராப் மாற்றிக்கிறேன். டெஸ்ட் ப்ராப் மாற்றிட்டு என்ன பண்ணுறேன், இப்போ செக் பண்ணுறேன்.
அதேமாதிரியே காமிக்க ரெண்டுமே சேம் ரெசன்ஸ் காமிக்குது. ஓகேவா? இப்போது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு செக்கிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சிட்டோம். மல்டிமீட்டரில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. அனலாக் மீட்டரில் தரவாக செக் பண்ணி பழகிட்டோம்னா டிஜிட்டல் மீட்டரில் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. முடிஞ்சளவுக்கு டிஜிட்டல் மீட்டரில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும் இந்த நம்பர். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அனலாக் மீட்டர், பொதுவாக இந்த காமன் செக்கிங் எல்லாமே இந்த அனலாக் மீட்டர் சம்வாட் குட். எந்த மீட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மீட்டர் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவோட நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.